ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அட்சய திருத்தி இல்லையா? ஆனா நான் ஒரு வருஷம் கூட இந்த நாள்ல போய் நகை எடுத்ததே கிடையாது. நார்மல் டைம்ல கூட நகை எடுத்திருக்கோம். நான் இத்தனை வருஷம் ஆகுது. ஆனா நான் மேரேஜ் ஆகிக்குமே 10 வருஷம் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு அட்சய திருத்தி அன்னைக்கு நாங்க நகை எடுத்ததே கிடையாது. சரி, இந்த வருஷமாச்சு எடுக்கலான்னு பார்த்தோன்னா ஓவரா டியூ போய்கிட்டு இருக்கு. அது கட்டுறதே பெரிய பாடா இருக்கு. அதனால இந்த வருஷம் முடியாம போச்சு. அடுத்த வருஷம் கண்டிப்பா எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். இதே கத்தாத 1 கிராம் ஆச்சு நம்ம இருந்தாலும் இப்ப நகை ரேட்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு வீட்லயே இருந்த மாமா வேலைக்கு போயிட்டாங்க. போர் அடிச்சுதான். அதனால நான் கேசரி பண்ணேன். ஆனா பண்ண வீடியோ எடுக்க முடியல. ஆனா கொஞ்சமா கேசரி பண்ணேன். இப்ப தம்பிக்கு கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம் வாங்க. நான் இப்பதான் பண்ணேன். ஹாட் பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சிருக்கேன். ஓபன் பண்ணலாம். ஒரு கையை வச்சு எடுக்கனால கஷ்டமா இருக்கு. எங்க பாப்பாவுக்கும் வீடியோ எடுக்க தெரியாது. இப்போ நம்ம தம்பிக்கு கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்ல. இருடா தம்பி, சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லு. கொஞ்சமா எடுத்துக்கோ. இந்த நெய்யில வலிக்கிட்டு போதா? சூடா இருக்கும்டா. விளையாடி வெயில்ல விளையாடி ரொம்ப களைச்சி போயிருக்கு பிள்ளைக்கு. எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கா? உண்மையே சொல்லு. நல்லாக்கா? சரி சாப்பிட்ரு. தம்பிக்கு கொடுத்தாச்சு. தம்பி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டான். அப்புறமா நானும் டேஸ்ட் பார்க்க போறேன். மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களாம். மாமாவுக்கும் சர்ப்ரைஸ் காட்டலான்னு இருக்கேன். அப்புறம் நீங்க இந்த நாள்ல போய் நகை யாரெல்லாம் எடுத்தீங்க இன்னைக்கு கடைக்கு போய் அப்படின்னு சொல்லுங்க. நான் சென்னையில வேலை பார்க்கும்போது ஜவுளி கடையில வேலை பார்க்கும்போது ஜெயச்சந்திரா நான் வேலை பார்த்திருக்கேன். அப்போ அவங்க நகை கடையும் வச்சிருக்காங்க. பயங்கரமா கூட்டமா இருக்கும். டி நகர் எல்லாம் போகவே முடியாது. அவ்வளவு கூட்டமா இருக்கும். சாப்பிட போயிட்டு வரவே முடியாது. ஒரே நெருக்கடியா இருக்கும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அங்க வேலை பார்த்திருக்கேன். செம்ம கூட்டமா இருக்கும் இன்னைக்கு மட்டுமே. அதனால துணி கடையில வேலை பாக்குறவங்களை கூட அந்த நகை கடையில போடுவாங்க. எக்ஸ்ட்ரா ஆள் பத்தாம கஸ்டமர் எல்லாம் சமாளிக்கணும் இல்லையா? அதனால சூப்பரா இன்னைக்கு நிறைய பேர் நகை எடுத்துட்டு வருவாங்க. நீங்க யாரெல்லாம் இன்னைக்கு போய் நகை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தி தானே, அதனால கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகே, நாங்க நகை ஒரு நாள் கூட எடுத்ததே இல்லை. இந்த நாள்ல அடுத்த வருஷம் கண்டிப்பா நகை எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே, பாய்ங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. அப்புறமா ஷேர் பண்ணுங்க. பேட் கமெண்ட் பண்ணாதீங்க.